முதல் 13 நாய்ங்க, 12 நாய்ங்க, 20 நாய், 27 நாய், இப்போ 39 வந்து நிற்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் போய் நிற்க போகுதுன்னு தெரியல. இப்படி போச்சுன்னா முடிஞ்சிடா, உசுறு போச்சுன்னா முடிஞ்சு. இவங்கள போய் பார்க்க போய் நின்று ஒன்றுமே இல்லை. இவங்கள பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. வேஸ்ட்ரா. வீட்டில் உங்கள் பிள்ளைகளாம் யாராச்சும் தாவைக்கெல்லாம் போய் சேர்றேன், இல்லை ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் கட்சியில் சேர்றேன், சினிமா கூத்தாடி பின்னாடி போகிறேன்னு சொன்னால் செருப்பு கழட்டி அடிங்க. உங்கள் வீட்டு பிள்ளை ஏதாச்சும் ஒருத்தாலும், பெரிய மனுஷனாக இருந்தாலும் சின்ன மனுஷனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும், வீட்டு தலைவனாக இருந்தாலும் சரி, வீட்டு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, நான் விஜயோட கட்சியில் சேர போகிறேன், நான் வந்து அரசியல் பண்ண போகிறேன், புடுங்க போகிறேன், செருப்பால் அடிங்க. ஃபஸ்ட்டு அவன்கிட்ட கேளுங்க, எக்கனாமிக்னா என்ன, நம்ம குடும்பத்தில் பொருளாதாரத்தை என்ன நடக்குதுன்னு தெரியுமா, உங்கள் அப்பா சம்பாதிக்க காசு நம்ம எப்படி செலவு பண்ணுறோன்னு தெரியுமா, பொருளாதாரம் எப்படி ஏறி இருக்குன்னு தெரியுமா, டிஎஸ்டி எவ்வளோ கட்டுறோம் தெரியுமான்னு கேளுங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு கேளுங்க. அதுக்கெல்லாம் சரியான பதில் சொல்லிட்டு நாட்டை திருத்த போகிறேன் புழுத்த போகிறேன்னு வந்தாலும் அப்போ அனுப்பி வைங்க. சரியான தலைமை இல்லை, ஆனால் அவனை தனியாக போய் ஒரு தலைமையை உருவாக்க சொல்லுங்க. இல்லைன்னா செருப்பு கழட்டி அடித்து வீட்டில் உட்கார வைங்க. இல்லைன்னா நாளைக்கு நியூஸில் நீங்கள் உட்கார வச்சுட்டு இருப்பீங்க. இவனுங்களுக்கு நாம தான் எஜுகேட் பண்ணணும். வெளியே அவனும் எஜுகேட் பண்ண மாட்டான், இவன் போகிற தலைவனும் எஜுகேட் பண்ண மாட்டான், சொசைட்டியும் எஜுகேட் பண்ணாது. நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜ், ஸ்கூல், எஜுகேஷன் சென்டர்லையும் எஜுகேட் பண்ண மாட்டானுங்க இந்த மாதிரி விஷயத்த. வீட்டில் பேரண்ட்ஸாக இருக்குது, நாம தான் எஜுகேட் பண்ணணும். நம்ம வீட்டு பிள்ளைகளை, நம்ம வீட்டு பெரியவங்கள, நம்ம வீட்டு ஆட்களை நாம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், நாம தான் விஷயத்த சொல்லணும். இந்த மாதிரி தற்கொலை பின்னாடி போனீங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி பலி எண்ணிக்கையில் ஒரு ஆளாக இருப்பான். 20 லட்சம் கொடுப்பான், அவன் ஒரு 15 லட்சம் கொடுப்பான், இவன் ஒரு 10 லட்சம் கொடுப்பான். அந்த காசை வச்சு மடிச்சு திம்பியா? உனக்கு உங்கள் சொந்த பந்தம் போயிடுச்சு, உசுருக்கு கூட அவங்க காசு முக்கியமா? அது ஒரு ஆறுதலுக்காக அந்த காசை கொடுக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் உயிர் போச்சுன்னு வராதுல்ல, அந்த ஒரு மெமரிஸ் போயிருங்க. அந்த ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு நபர் காணாமல் போயிடுவார். இதெல்லாம் சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா நடத்துறாங்க. நாம தான் வெயிட்டேஜ். திரும்பவும் சொல்கிறேன், அவனுங்க பவர் இல்லை. சிஎம், பிஎம், எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலரு, சினிமா பிரபலம், சினிமா செலிபிரிட்டிஸு, கிரிக்கெட் பிரபலம், எல்லா செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்கிறேன். மொத்தமாக அட்ரஸ் பண்ணுறேன். மொத்தமாக நமக்கு முன்னாடி இருக்க ஒற்றை ஆற்றல் எதுவுமே பவர் கிடையாது. பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாரையும் சொல்கிறேன், பவர் கிடையாது. பவர் நம்மக்கிட்ட இருக்குது, சொசைட்டிகிட்ட இருக்குது, மனிதர்கள்ட்ட இருக்குது, சமூகத்திட்ட இருக்குது. நாமனால தான் அவங்கனால நாம இல்லை. அப்போது யாரை தேடி அவங்க வரணும்? நம்ம அவங்க தேடி போகணுமா, அவங்க நம்மளை தேடி வரணுமா? விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நம்மளை வச்சு தான் அவங்கள வச்சு நாம இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டனாலே இப்படி போய் நீ அலைய மாட்டேன். நம்ம எதுக்கு போய் அவரை பார்க்கணும்? நமக்கு வேலை விட்டு இருக்கு, ஆயிருக்கு, இவங்க போய் நான் ஏன் பார்க்கணும்? ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா, ஒரு 5 நாளைக்கு பைத்தியங்களா போயிட்டு இருக்குங்க, ஒரு 6 நாளுக்கு ஃப்ரீ ஆயிரும், அப்போ போய் பார்த்துட்டு வருவோம். சிம்பிள். இந்த பேசிக் கான்சியஸ் இல்லை அப்படின்னா இதோட பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். ஃபியூச்சரில் பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுது. இதை சமாளிக்கிறதுக்கு என்ன புடுங்க போகிறேன்னு யோசி. அதை விட்டு இங்கே சினிமா பின்னாடி போகிறேன், அவன் மனசு விஜயெல்லாம் லண்டன் சிட்டிசன் ஓடிடுவாங்க. இவங்க சொத்தப்பெல்லாம் சேஃப்டி பண்ணிட்டாங்க. நீ ஓடிடுவாங்கடா, எல்லாரும் ஓடிடுவாங்க. உனக்கு சொந்தம்னு ஒருத்தன் இருக்க மாட்டான். உனக்கு கேட்கறதுக்கு ஒரு நாதி இருக்காது. தாவேக்கா வராது, டிஎம்கே வராது, பிஜேபி வராது, காங்கிரஸ் வராது, எவனும் வரான். தமிழிசை எவனும் வரமாட்டான். பாரிசாலம் கூட வர முடியாது. வந்தாலும் ஒன்றும் பிடுங்க முடியாது. நீ தான் தற்காத்துக்கணும். கோல்டை சேர்த்து வை, இல்லை சவக்குழியை ரெடி பண்ணி வச்சுக்கோ.